வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து எதை பற்றினா ஒரு தோட்ட டாபிக் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இப்போ ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோ வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஃபெர்டிலைசர்லாம் நம்ம எப்படி கொடுக்கணும், அதை வச்சு தான் வந்து செடியாக வந்து நல்லா க்ரோ ஆகுன்றதை பற்றி நான் ரெகுலராக வந்து வீடியோ உங்களுக்கு போட்டு தான் சொல்லிட்டு தான் இருக்கேன். இப்போ நீங்கள் வந்து அது சர்டன் டைமில் வந்து நம்ம கரெக்டாக வந்து கொடுக்கணும். இப்போ நீங்கள் செடி போட்டுறீங்க, விதை போட்டு நல்லா முளைக்க வச்சு கொஞ்சம் ஸ்டேஜ் வந்த பிறகு நீங்கள் நட்டுட்டு பிறகு என்ன பண்ணால் அதை வந்து வீக்லி ஒன்ஸோ இல்லை 15 days ஒன்ஸோ ஃபெர்டிலைசர் நம்ம கொடுக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, செடி வந்து நல்லா க்ரோ ஆகுது, நீங்கள் அப்படியே அதை ஃபெர்டிலைசர் கொடுத்தா கூட நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னு வந்து பார்த்தா கூட இந்த இது வந்து பூ வரும் பாருங்கள். அந்த டைம் தான் வந்து நம்ம வந்து ரொம்ப இதுவாக வந்து செடியை வந்து பார்த்துக்கலாம். ஏன்னா வந்து நிறைய பிரச்சனை, பெரிய ப்ராப்ளமே இப்போ என்னன்னு வந்து பார்த்தா நிறைய வந்து பூ கொட்டுறது தான். பூ வரும், கரெக்டாக வந்து பூ வரும், அந்த டைமில் வந்து பூ கொட்டிடும். நீங்கள் என்ன தான் ஃபெர்டிலைசர் கொடுத்தா கூட அந்த சமயத்தில் வந்து பூ வந்து ஆட்டோமேட்டிக்காக கொட்டிடும். அது நம்ம எந்த ஃபெர்டிலைசர் கொடுத்து அந்த வந்து பூலாம் வீது பாருங்கள், அதை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்ற பற்றி தான் இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அதை பற்றி தான் இருக்க போகுது. இப்போ ஜென்ரலாக வந்து பார்த்தா ஃபெர்டிலைசரில் நம்ம இது கூட வந்து ஒரு 0 பட்ஜெட் ஃபெர்டிலைசர் மாதிரி தான் நம்ம வீட்டிலே வந்து ஈஸியாக வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஒன்றும் இல்லை, ஃபெர்டிலைசர்னால் ஒன்றும் பெரிய இதுலாம் ஒன்றும் கிடையாது. இது வந்து தேமோர் கரைசல் சொல்லுவாங்க. அது எப்படின்னு வந்து பார்த்தா ஒன்றும் இல்லை, தேமோர்னால் சிம்பிள் தான். புளிச்ச மோர் எடுத்துக்கணும். அது கூட கொஞ்சம் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் வந்து பார்த்தா தேங்காய் பால் இருக்குது பாருங்கள், அதை எடுத்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி அதை என்ன பண்ணணும், நல்லா வந்து நைலில் வந்து காய வைக்கணும். அதை வந்து நைலில் வைக்கணும். அதை எடுத்துமே நல்லா நைலில் வச்சுட்டு ஒரு 7 to 10 days கழித்து அதை எடுத்து தெளிக்கலாம். நீங்கள் அப்படி தெளிச்சிங்கன்னு வந்து பார்த்தா இந்த பூ கொட்டுறதுலாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டாப் ஆகிடும். இல்லைங்க அதெல்லாம் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து ஈஸி ஃபெர்டிலைசர் ஒன்று நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஈஸி ஃபெர்டிலைசர் ஒன்றும் இல்லை, பெருங்காயம் இருக்குது பாருங்கள். அந்த பெருங்காயத்தை வந்து என்ன பண்ணணும் வந்து பார்த்தா ஒரு 1 லிட்டர் தண்ணியாக எவ்வளோ எடுத்துக்கோங்க. ஒரு பெருங்காயத்தை கொஞ்சம் பெருங்காயம் சின்ன கட்டியாக எடுக்கணும். ரொம்ப பெருசாக எடுக்கக்கூடாது. ரொம்ப பெருசாக எடுத்திங்கன்னா அது செடிக்கே வந்து பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன பண்ணணும்னு பார்த்தா ஒரு சின்ன கட்டியாக ஒன்று எடுத்துக்கோங்க. கட்டி எடுத்து அதை என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து இப்போ ஒரு 1 லிட்டர் தண்ணி எடுக்கிறீங்கன்னா அந்த தண்ணியில் எடுத்து அந்த பெருங்காயம் கட்டி போட்டுக்குங்க. போட்டுட்டு என்ன பண்ணணும் வந்து பார்த்தா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை மிக்ஸ் பண்ணி இல்லை அப்படியே ஒரு கட்டி வந்து நீங்கள் அப்படியே விட்டால் கூட ஒரு கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தா இது ஒரு 1 hour வந்து அப்படியே விட்டுடுங்க. 1 hour அப்படியே விட்டுட்டிங்கன்னு வந்து பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுவே வந்து கரைஞ்சிடும். கரைஞ்சிட்ட பிறகு என்ன பண்ணணும் வந்து பார்த்தா எடுத்து இது 1 hour கழிச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி பாருங்கள். அதை நல்லா கலக்கி பார்த்தாலே உங்களுக்கு வந்து நல்லா மிக்ஸ் ஆகிட்டுருக்கா இல்லைன்னு கலக்கி பார்த்துட்டிங்கன்னு வந்து பார்த்தா அதிலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா நம்ம மிக்ஸ் ஆகலாம். இப்போ நம்ம இது போட்டு ஸ்ப்ரேயர் போட்டு தான் நம்ம தெளிக்க முடியும். இதை அப்படியே நம்ம ஊற்ற முடியாது. அதனால் வந்து எந்த கட்டியும் இருக்கக்கூடாது. ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து தண்ணியில் அது வந்து மிக்ஸ் ஆகிடணும். அது மிக்ஸ் ஆகிட்டு என்ன பண்ணணும் வந்து பார்த்தா அந்த ஸ்ப்ரேயர் எடுத்துனேன்னா இது 1 hour கழிச்சுட்டு அது ஸ்ப்ரேயரில் விட்டு நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணணும். செடி ஃபுல்லாகவே டாப் டு பாட்டம் எந்த நிறைய வந்து பூ இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து ஃபுல்லாகவே நீங்கள் டாப் டு பாட்டம் வந்து நீங்கள் தெளித்து விட்டிங்கன்னு வந்து பார்த்தா இந்த பெருங்காயமே வந்து என்ன பண்ணணும் வந்து பார்த்தா அந்த பூ கொட்டத்தெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு வந்து ஸ்டாப் பண்ணிடும். இப்போ வந்து எல்லா செடியுமே இப்போ நம்ம முதல்ல எந்த செடி இப்போ ஸ்டார்டிங் இப்போ தான் நம்ம அறுவடை பண்ண போகிறோன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து குறைஞ்சது வந்து ஒரு 10 பூ விடுதுன்னு வந்து பார்த்தா அதில் ஒரு 2 3 தான் வந்து காயாகும். மிச்சம் எல்லாம் வந்து என்ன ஆகணும் வந்து பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக வந்து கீழே கொட்டிடும். அதுக்கு நம்ம வந்து அந்த 2 பூன்றதுக்கோசம் இது தெளித்து நம்ம கண்ட்ரோல் பண்ணால் இது ஒரு 5 பூ வந்து நம்ம காப்பாற்றலாம். 5 இது நம்ம எடுக்க முடியும். அதனால் வந்து இது வந்து எந்த சமயத்தில் தெளிக்கனா கரெக்டாக பூ விடுது பாருங்கள். அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வந்து நீங்கள் தெளித்து விட்டுட்டிங்கன்னு வந்து பார்த்தா ஏன்னா பூவுக்கு வந்து கொஞ்சம் பவர் இருந்தால் தான், பவர் இல்லைன்னு வந்து ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து பவர் இல்லாத தான் அது வந்து கீழே விழுந்துடும். அது நம்ம எப்படி விழாமல் இருக்கிறதுக்கோசம் தான் என்ன பண்ணுவது பார்த்தா ஸ்டார்டிங் எப்போ பூ விடுதோ கரெக்டாக அந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு வந்து பார்த்தா ஒரு 40 days 30 days வந்து ஒரு செடிக்கு ஏற்ற மாதிரி வந்து அது வந்து பூ விடும். அந்த சமயத்தில் வந்து நீங்கள் இது பண்ணிங்கன்னு வந்து பார்த்தா இந்த ஸ்ப்ரே வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நம்ம ஃபுல்லாக நீங்கள் தெளித்து விட்டுருங்க. தெளித்து விட்டுட்டிங்கன்னு வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த பூ கொட்டத்தெல்லாம் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடும். கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சேஞ்சஸே வந்து உங்களுக்கு தெரியும். நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து நான் அப்படி தான் வந்து பார்த்தேன். எந்த செடி இருந்தாலும் பூ கொட்டாது. பூ கொட்டுறதுனா அதுதான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நான் வந்து தெளித்து விட்டுருவேன். அது நீங்கள் தெளித்து விட்டிங்கன்னு வந்து பார்த்தா 1 time தெளித்து விட்டாலே போதும். அது ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் தெளித்து விட்டிங்கன்னு வந்து பார்த்தா எந்த பூவுமே வந்து கீழே விழாது. எல்லா பூவும் வந்து காயாகும். இப்போ நீங்கள் இதெல்லாம் வர வச்சு கரெக்டாக வர வச்சுட்டு அந்த பூ கொட்டுறதுக்கு சமயத்தில் வந்து இப்போ அது எந்த ஃபெர்டிலைசர் தெளிக்கலைன்ற பட்சத்தில் அது நீங்கள் விட்டுட்டிங்கன்னு வந்து பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்த முதல்லேருந்து வர வைக்கிறது ரொம்ப கஷ்டம். வர வச்சுட்டு அந்த சமயத்துலேருந்து நீங்கள் அது வந்து கீழே விழுந்துச்சுன்னு வந்து பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுதான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பூ வர ஸ்டேஜில் நீங்கள் பண்ணி இந்த பெருங்காயம் வந்து சிம்பிள் தான். இது எல்லார் வீட்லையுமே இருக்கும், சமையலுக்கு இருக்கும். இல்லை கட்டி இல்லைனா கூட ஒவ்வொரு வீட்டில் வந்து இப்போ பவுடராகவே யூஸ் பண்ணுறாங்க. இல்லை கட்டி இல்லைங்கன்னா பவுட்ரு கூட நீங்கள் என்ன பண்ணணும் வந்து பார்த்தா கொஞ்சமாக செடியில் பின்னால் அதை தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணி அதே முன்ன சொன்ன மாதிரி தான் அது 1 லிட்டர் தண்ணி வந்து நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆனால் கூட பிரச்சனை இல்லை. நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி அதை வந்து செடிக்கு வந்து கம்ப்ளீட்டாக தெளிச்சு டாப் டு பாட்டம் நீங்கள் தெளிச்சு விட்டிங்கன்னு வந்து பார்த்தா அது கம்ப்ளீட்டாக வந்து பூ கொட்டுறதே வந்து ஸ்டாப் ஆகிடும். ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலர் வீடியோ வந்துட்டு இருக்கேன்.